அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு இனி அடுத்தது உங்களுக்கு சுக்கிரயோகம். இனி உங்களை யாராலும் கைகள்ல கூட பிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மேசராசனையர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய ராசியான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், குரு புதனும், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கிரக பெயர்ச்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. அதிலும் ஒரு மனிதனுக்கு இல்லற இன்பம், மன மகிழ்ச்சி, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவராக சுக்கிரன் விளங்குகிறார். கிரக பெயர்ச்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ஜோதிடத்தில் சுக்கிரன் சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். பொதுவாக சுக்கிரன் அமைந்திருக்கக்கூடிய இடம், சில கிரகங்களின் தாக்கம் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் இடம் என சில காரணங்களால் மோசமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிரன் மோசமானதாக அமைந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் சந்திக்க நேரிடும். அன்று அதற்கான எளிய பரிகாரமும் அமைந்துள்ளது. ஜோதிடத்தின்படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் ஒருவருக்கு பொருள் வசதிகள், திருமண வாழ்க்கை, ஆற்றல், அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும். ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் கன்னி ராசியில் நீச்சம் பெறுவார். சுக்கிர பகவானுக்கு புதன், சனி, ராகு, கேது ஆகிய நட்பு கிரகங்களாகவும், சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகியவை பல கிரகங்களாகவும் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 23 நாட்கள் சஞ்சரிக்கிறார். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில அமைப்புகளால் வறுமைக்கும் வழிவகுக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மோசமாக அமைந்திருந்தால் ஒருவருடைய வாழ்க்கையில் மோசமான அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம். குழந்தை பேருக்கான திறன் குறையும். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைவதால் சிறுநீரகம் மற்றும் கண் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு ஆடைகள் அணிய வேண்டும். இதனால் சுக்கிரனின் தீங்கு பலன்கள் குறையும். அது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பலம் அதிகரிக்க ஐம்பொன்னில் வைரம் பதித்து அணிவது நல்லது. 33 கோடி தேவர்களின் அருளை பெற காமதேனும் எனும் பசுவை வணங்குவதும் அவசியம். பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது. அதே போல் வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருட்கடாட்சத்தை பெறலாம். பசுவுக்கு உணவளித்து வருவதை சுக்கிரனின் பலம் அதிகரிக்க தொடங்கும் என கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மீன், பசு, யானை போன்ற விலங்குகளுக்கு உணவளித்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அதே போல சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும். அதனால் சுக்கிரனின் அருள் ஓங்கிட லட்சுமி தேவியை வணங்குவது அவசியம். கனகதாரா ஸ்தோத்திரம் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மி சோஸ்திரம் நமஸ்காரம் உரித்து வர வேண்டும். மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்ளலாம். பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டங்கள்ல சுக்கிரனின் பலம் பெற இந்த சமயத்தில் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. உங்களால் முடிந்த அளவுக்கு
தான தர்மங்கள், அன்னதானம், நன்கொடைகள் வழங்குவது நல்லது என கூறப்படுகிறது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 3ல் இருப்பதும் அவரோடு புதன் ஆட்சி பெற்று இணைந்திருப்பதும் இந்த தருணங்கள்ல சாதகமான ஒரு கிரக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு ராசியில் சுக்கிரன் இருந்து 7ஆம் ராசியை பார்க்கிறார். நீச்சமான செவ்வாய் நகர்ந்து 5ஆம் ராசியில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக பொருளாதார நிலையில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சனி, ராகு போன்ற கிரகங்கள் அந்தஸ்து ஸ்தானங்கள் வலிமையோடு இருக்கிறார்கள். மன முதிர்ச்சியும் தைரியமும் உங்களுடைய செயல்கள்ல பிரதிபலிக்குங்க. குடும்ப பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் மறைவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமா தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடக்குங்க. போட்டி தேர்வுகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பணவரவு என்பது சுமூகமாக இருக்குங்க. அதனால் பொருளாதார நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல ஏதேனும் ஒரு காரியத்தை அவசரமாகவும் பதட்டத்தோடும் செய்துவிட்டு ஐயோ இப்படி செய்து விட்டோமே என்று வருந்தும் நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம அவசர புத்தி காரியத்திற்கு உதவாது. நேர் 7ஆம் பார்வையாக செவ்வாய், சனி மற்றும் செவ்வாய் ராகு பார்வை மன அழுத்தத்தை தரலாம். அதனால் எந்த ஒரு முயற்சிகளையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை மேற்கொள்வது நல்லது. அதே போல தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. இக்காலகட்டங்கள்ல 5ல் கேது இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறுபடியும் எழலாங்க. இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள்ல சுக்கிரனுடைய பலம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. திருமண சம்பந்தமான முயற்சி மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. ஆனா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு முறை குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. லட்சுமி தேவியை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.